நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். டெல்லியில் நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று வாடகை வணிக கட்டிடங்களுக்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கு அளிப்பதாக மத்திய அரசு அறிவிப்பு. திண்டுக்கல் மாவட்டத்தில் உன்னிக்காய்ச்சல் பரவல். இதனால் ஒரே வாரத்தில் 12 பேருக்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்போது 4 பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இம்மாத துவக்கத்தில் குஜிலியம்பாறை ஒட்டன்சத்திரம் பகுதியை சேர்ந்த 2 இறந்தனர். இதுவரை கிராம பகுதிகளில் பரவிய இக்காய்ச்சல் திண்டுக்கல் நகர் பகுதியான நாயக்கர் புதுத்தெருவில் உள்ள ஒவ்வொருவருக்கும் வந்துள்ளதால் மக்கள் அதிர்ச்சி. தற்போது உன்னி காய்ச்சலால் திண்டுக்கல் நாட்டின் நலன் மற்றும் உலக நன்மைகளை கவனித்து எந்த ஒரு விஷயத்திலும் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்பதை நாங்கள் முடிவு செய்கிறோம். இதில் மற்றவர்கள் நிர்பந்திக்க அனுமதிக்க மாட்டோம் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். தெலுங்கானாவின் ஹைதராபாத்தில் போக்குவரத்து போலீஸ் பணிக்கு திருநங்கைகள் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு நேற்று சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. இதனால் திருநங்கைகள் வாழ்வில் ஒளி வீசும் என்பதில் ஐயமில்லை. பிரதமர் நரேந்திர மோடிக்கு குவைத் நாட்டின் உயரிய விருதான ஆர்டர் ஆஃப் முபாரக் அல் கபீர் என்னும் விருதை குவைத் நாட்டின் மன்னர் மசேல் அல் அஹ்மத் அல் ஜாபர் அல் சபா வழங்கினார். கோவை மாவட்டத்தில் உள்ள டாஸ்மாக் மதுக்கூடங்களில் கரூரை சேர்ந்தவர்கள் வசூல் வேட்டையை துவக்கியுள்ளனர். ஏரியாவுக்கு ஏற்ப லட்சக்கணக்கில் பணம் கேட்பதால் பார் ஏலம் எடுத்தவர்கள் புலம்புகின்றனர் என தகவல். தமிழகத்தில் 7வது முறையாக ஆட்சியை பிடிப்பது நமது இலக்கு. சட்டசபை தேர்தலில் நம் கூட்டணி 200 தொகுதிகளில் வெல்லும் என திமுக செயற்குழு கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் தொண்டர்களுக்கு உற்சாகமூட்டும் வகையில் பேசினார். திமுகவின் செயற்குழு கூட்டம் நேற்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடந்தது. இதில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் மற்றும் பொதுச் செயலாளர் துரைமுருகன், TR பாலு, MP கனிமொழி மற்றும் கட்சியின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். தமிழகம் முழுவதும் அனைத்து நீதிமன்றங்களில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பிற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என மாவட்ட SP-க்கள் மற்றும் கமிஷனர்களுக்கு DGP சங்கர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார். திருச்சி மாவட்டம் வையம்பட்டி அருகே இளங்காக்குறிச்சியில் சுமார் 1 லட்சம் நபர்களுக்கு மேல் கலந்து கொள்ளும் மாபெரும் கந்தூரி விழா நடந்தது. சுமார் 100 வருடங்களுக்கு மேல் நடைபெறும் இந்த கந்தூரி விழாவில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.